Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB இங்கிலீஷ்ல மேஜர் கிளாசிஃபிகேஷனா இருக்கக்கூடிய போயம் ரிலேட்டடான டீடைல்ஸ் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டை எவ்வளோ நாள்ல படிக்கலாம், அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இங்கிலீஷ்க்கு போயம் பார்ட் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு ரீட் எ போயம் ஃபார் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்ற இன்ஃபோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ டோட்டலாக எவ்வளோ போயம்ஸ், ஹவு மெனி போயம்ஸ் ஆர் தேர் இன் த சிலபஸ், சிலபஸில் நமக்கு ஓவராலாக எவ்வளோ போயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்டில் 7 யூனிட்டில் மட்டும்தான் நமக்கு போயம் இருக்கும். மற்ற 3 யூனிட்ல இருக்காது இல்லைங்களா. கிரிட்டிசிசமோ லிங்குஸ்டிக்ஸோ இல்லை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்லையோ நமக்கு போயம் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த 7 யூனிட்ஸ்லேயுமே ஷேக்ஸ்பியர் நம்ம தனியாக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்லி சானட்ஸ், ஒரு 8 சானட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய பேலன்ஸ் 6 யூனிட்ல மொத்தமாக பார்த்தீங்கன்னாலே ஒரு 49 போயம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா போயம், ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், ட்ராமா இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனில் ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே ஒரு 49 போயம் தான் இருக்குது. அண்டு டோட்டலி ஹவு மெனி நியூ போயம்ஸ் வரப்போகிற இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டாபிக்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ண போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓவராலாக ஒரு 49 வகையான போயம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் யூனிட்ல 5 போயம், செகண்ட் யூனிட்ல ஒரு 6, தேர்ட் யூனிட்ல ஒரு 8, ஃபோர்த் யூனிட்ல 9, ஃபிஃப்த் யூனிட் ஷேக்ஸ்பியரை நம்ம தனியாக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அண்டு சிக்ஸ்த் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 9 போயம். செவன்த் யூனிட் நமக்கு 2ஆ பிரியும் இல்லைங்களா, இந்தியன் ரைட்டிங்கும் காமன்வெல்த்தும். இந்தியன் ரைட்டிங்கில் ஒரு 5 போயம், காமன்வெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 போயம் இருக்குது. ஸோ இதில் நியூவாக இப்போ சேர்த்துருக்கக்கூடிய போயம்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரில் இருக்கக்கூடிய 8 சானட்டும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 30 நியூ டாபிக்ஸ் கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷாக நியூ டாபிக்ஸில் ஒரு 30 டாபிக் இருக்குது. 49ல் ஒரு 30 டாபிக் இருக்குது. அதுலேயுமே நம்ம ஷேக்ஸ்பியர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 22 டாபிக்கு கிட்ட வருது. நீங்கள் எந்த யூனிட் படிக்கிறதா இருந்தாலும் இந்த நியூ யூனிட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சரிங்களா. இன்ஃபோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கிளாசிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய டிவிஷனாக இருந்தாலும் சரி, அஃப்கோர்ஸ் அது ட்ராமாவாக இருக்கட்டும், ஃபிக்ஷனாக இருக்கட்டும், போய்ட்ரியாக இருக்கட்டும், ஏன் ப்ரோஸ் பார்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸோ கிரிட்டிசிசமோ எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு பேசிக்கல் எனக்கு இந்த இன்ஃபோ நல்லா புரியும், இந்த கண்டென்ட்டு கரெக்டாக எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தால் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் பார்க்குறோம். ஸோ ஒரு போயம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம எந்த இன்ஃபோ படிக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிலபஸில் இருந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம்லாம் எடுப்பீங்க இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு போயம்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டுமே, நம்ம 12th வரைக்கும் எப்படி படிச்சிருப்போம், போயம்னு சொன்னால் மேக்சிமம் ஷேக்ஸ்பியரோட ஒரு சானட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வில்லியம் பிளேக் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இங்கே நம்ம பிஜி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா தான் லாங் போயம்ஸு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மோர் ஓவர் டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயமோட டைப்ஸில் நெரேட்டிவ் போயம்ஸ் வரும். அப்போது நெரேட்டிவ் போயம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா அது ஒரு ஸ்டோரியவே சொல்லும். அதில் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு பிளாட் இருக்கும், செட்டிங் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் போயம் இல்லைங்களா. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை சொல்லலாம், ஹோமரோட இலியடை சொல்லலாம். அதே மாதிரி பேலட்ஸ், பேலட் அப்படின்னு வரும்போது ஒரு சாங் லைக் எ போயம், அதுதான் பேலட் இல்லைங்களா.
அதில் வந்து என்ன வரும், ஆஃபன் ரைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் நோட்டை மட்டும் டச் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து அதில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்ற இன்ஃபோஸ் நமக்கு தெரிய வரும். அண்டு மூவ் ஆன் டு லிரிக் போயம்ஸ். லிரிக் போயம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓடு, எலிஜி, சானட்டு இதெல்லாம் அதோட டைப்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடுன்னு சொல்லும்போது அது ஒரு செரிமனியை பற்றியோ இல்லை ஒரு பர்சனை வந்து ப்ரைஸ் பண்ணியோ ஒரு பிளேஸை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ பேசும். அதுதான் வந்து ஓடு. அண்ட் எலிஜி பார்த்தீங்கன்னா அது ஒரு மோன்ஃபுல் போயமாக இருக்கும். அபவுட் ஒரு டெத்தோ ஒரு லாஸோ இதை பற்றி சொல்லும். அஃப்கோர்ஸ் சானட் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லைன் போயம், செஸ்டட்டும் ஆக்டேவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா. அண்டு ட்ராமாட்டிக் போயம்ஸ். ட்ராமாட்டிக் போயம்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பீச்சு இல்லை டைலாக் மீன் பண்ணுற மாதிரியான ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. ட்ராமாட்டிக் போயம் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது ட்ராமாட்டிக் மோனலாக் ஞாபகம் வரணும். ராபர்ட் ப்ரௌனிங்கோட மை லாஸ்ட் டச்சஸ் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். எல்லாருக்குமே ஐகானிக் போயம் அது ட்ராமாட்டிக் போயம் அப்படின்னு சொல்லும் போதே. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் மோனலாக்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகக்கூடியது வேர்ஸ் ட்ராமா. இதுவுமே வந்து ட்ராமாட்டிக் போயம் ரிலேட் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்கிரிப்டிவ் போயம். டிஸ்கிரிப்டிவ் போயம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு சீனோ ஆப்ஜெக்டோ ஒரு பீப்புள் மாபா இருக்கக்கூடிய இன்ஃபோவோ இதை எல்லாமே வந்து டிஸ்கிரைப் பண்ணும். உங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். கீட்ஸோட 2 ஆட்டமாக இருக்கலாம், கிரேஷியன் ஏர்னாக இருக்கலாம். இந்த மாதிரி போயம்ஸ்லாம் நமக்கு எக்ஸாம்பிளாக வந்து போகும். அண்ட் டைடாக்டிக் போயம்ஸ். டைடாக்டிக் போயம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஒரு மாரல், அதே மாதிரி ஒரு லெசன், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ், இது எல்லாமே டைடாக்டிக் போயம்ஸில் நமக்கு வரும். எக்ஸாம்பிள் ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வரக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ருடியார்ட் கிப்ளிங்கோட இஃப். அந்த இஃப் போட்டே ஸ்டார்ட் ஆகும் அந்த போயம். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாவை கொடுக்கக்கூடிய ஒரு போயமாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேர்ஸ். ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொல்லும் போதே இது வந்து ஒரு மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் போயட்ரி. ஃப்ரீ வேர்ஸு நமக்கு அதிகமாக பரிச்சயப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரு. அமெரிக்கன் லிட்ரேச்சரில் யார்? வால்ட் விட்மேனு. வால்ட் விட்மேனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கடல் என்லெஸ்லி ராக்கிங்கு. ஃப்ரீ வேர்ஸுக்கு இந்த போயமை விட ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எழுதியிருப்பார் இல்லைங்களா. ஸோ இப்போ நாம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது இது எல்லாமே. அப்போது ஒரு போயம் படிக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த போயமோட டைப்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்க போகிற போயம் உங்களுக்கு ஈஸியாகிடும். கரெக்டுங்களா. இப்போ போயிட்டு திடீர்னு ஒரு போயம் எடுத்துட்டு கிரேஷியன் ஏர்னே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன, அதோட டைப் என்னன்னு அங்கே படிக்கிறதுக்கு முன்னாடியே டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ் என்னென்ன டைப்ஸில் போயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது நமக்கு படிக்க போகிற விஷயம் வந்து சுலபமாயிடும். இல்லை எங்ககிட்ட வந்து அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் இல்லை, அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தனியாகவே டைப்ஸ் ஆஃப் போயம்ஸுக்குன்னே ஒரு எம்சிக்யூஸ் பல்காக வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எம்சிக்யூஸ் மெத்தடோ அப்படி இல்லைன்னு சொன்னால் Q&Aவோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது என்னென்ன டைப் போயமில் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாம்ஸில் வந்திருக்கா ஆல்ரெடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். அப்படி வந்திருந்தா ஆல்ரெடி கொஸ்டின் வந்து வந்திருக்குது, டைரக்டாவே கேட்டிருக்கிறாங்க. லிம்ரிக்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அ 5 லைன் போயம். லிம்ரிக்னா என்ன, அதே மாதிரி நிறைய நேம்ஸ் வரும். அந்த மாதிரி போயம்ஸ்லாம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் அதிகமாக அந்த கேள்வியை பற்றியே வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம தனியாக பல்காக வந்து டைப்ஸ் ஆஃப் போயம்ஸை பற்றிய ஒரு வீடியோ வந்து கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்டு டிவைஸ். ஒரு போயம்னு சொல்லணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டான்ஸா இல்லைங்களா. வாட் இஸ் மீன் பை அ ஸ்டான்ஸா? ஒரு ஸ்டான்ஸா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் லைனு. அதுதான் வந்து ஒரு போயமோட ஒரு யூனிட் இல்லைங்களா. ஒரு போயமில் எத்தனையோ ஸ்டான்ஸாஸ் இருக்கும் இல்லையா. அப்போது அந்த ஸ்டான்ஸாஸ்க்கு ரிலேட்டடாக நமக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கப்லெட். திருக்குறளில் எப்படி நம்ம வந்து அந்த 2 லைன் வச்சு எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. தமிழில் எப்படி கண்ணி, வெண்பா,
வெண்பானா 4 லைனு, கன்னினா 2 லைனு அப்படி படிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் கப்லெட் அப்படின்றது 2 லைனு, டர்செட் அப்படின்றது 3 லைனு, குவாட்ரன்னா 4 லைனு, சின்குயின் அப்படின்னா 5 லைனு, அஃப்கோர்ஸ் செஸ்டெட்னா 6, ஆக்டேவ்னா 8, செஸ்டெட்டும் ஆக்டேவும் சேர்ந்தது ஒரு சானட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்டான்ஸா அப்படின்னு வரும்போது. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம் வந்து எல்லா போயமுக்குமே வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்ளிகபிள் ஆகக்கூடிய போயமுக்கு மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் கூட கொடுத்துருப்போம். ஒரு ரைம் ஸ்கீமை வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப பேசிக்காக ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான். அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேட்டர்ன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலாக எப்படி வந்து லெட்டர்ஸில் அது வந்து கொடுப்பாங்க, ஏபி ஏபி, ஏஏ பிபி, இப்படிலாம் வந்து அதோட ரைம் ஸ்கீம் அமையும் இல்லைங்களா? இது எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரைம் ஸ்கீம் அப்படின்னும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ரிதம், ஒரு மியூசிக்காலிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெமரபிலிட்டி. ஒரு 5th படிக்கிற குழந்தைக்கு ஒரு 4 லைன் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வித்தவுட் ரைம்ஸ் அண்ட் ரிதம்ஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அவங்க பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஹில்லு வெள்ளு ஹில்லு அப்படின்லாம் வரும்போது they may easily memorize it. அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைம் ஸ்கீம் அப்படின்ற விஷயமே இருக்குது போயம்ல. அண்ட் தென் முக்கியமான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மீட்டர். மீட்டர்னு பார்க்கும்போது ஒரு ரிதமிக் பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ் தான் நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரு லைனோட ரிதமிக் பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ். ஸோ அப்படி வரும்போது ஸ்ட்ரெஸ்டா அது அன்ஸ்ட்ரெஸ்டா இந்த இன்ஃபோஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த பென்டாமீட்டர் ரிலேட்டடான இன்ஃபோஸ் எல்லாமே வந்துடும். அயாம்பிக்னா அதுல எத்தனை சிலபல் இருக்கணும், எந்த மாதிரி இன்ஃபோஸ், இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டு கூட அது என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க டைரக்டா. அதே மாதிரி ஓவரால் ஸ்டைல், அந்த ஃபார்ம். அப்போ ஓவரால் ஸ்டைலுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபார்மா இல்லை ஒரு ஃப்ரீ வேர்ஸா? ஃபிக்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சானட்டு, ஒரு 6 லைனும் ஒரு 8 லைனும், செஸ்டெட்டும் ஆக்டேவும் 14 லைனுன்னு சொல்லுவோம். ஃப்ரீ வேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஒரு ஃபிக்ஸ்டு மீட்டரோ இல்லை ஒரு ரைமோ ஒரு ரிதமோ இருக்காது. அதை தான் வந்து நம்ம ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு வேற பேர்லாம் என்ன இருக்குது? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் போயமை மட்டுமே படிச்சுட்டு போறதுனாலையும் நம்மளால எல்லா போயம் சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு போயமை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு போயம் படிக்கிறீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லைனு அண்ட் லாஸ்ட் லைன் வந்து மஸ்ட். கண்டிப்பாக ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நியூ போயம்ஸ்க்கு, ஐ மீன் நியூ டாபிக்ஸ்க்கு வந்து பார்த்துக்கோங்க. அண்டு ரெஃப்ரைன் வரும் பார்த்தீங்களா, ஒரு போயமில் ரெஃப்ரைன் அடுத்தடுத்து வரக்கூடியது இல்லையா, அந்த லைன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெஃப்ரைன்லாம் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் டிவைசஸ், ஓவராலாக இருக்கக்கூடிய 49 முதல் 50 போயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொய்டிக் டிவைஸ் வந்து கேட்டுருவாங்க. இந்த பொய்டிக் டிவைஸு டைரெக்டாக ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த லைன் எந்த பொய்டிக் டிவைஸ்னும் கேட்கலாம். அதே மாதிரி ஒரு என்ஜாம்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டெஃபினேஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆப்ஷனில் என்ஜாம்மெண்ட்டா, பண்ணா, ஆக்சிமோரானா இல்லை மெட்டஃபரா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. டெஃபினேஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. ரெண்டுமே எக்ஸாம்ஸ்ல வந்து கேள்விகள் வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அபவுட் த போயட். இப்போ நம்ம வந்து போயம் டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம், டிவைஸ் என்னென்னலான்னு பார்த்தோம், அண்ட் தென் அபவுட் த போயட். அபவுட் த போயட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலே நமக்கு சிலபஸ்ல வந்து ஆத்தர் கொடுத்துட்டு தான் டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டைம் பீரியடை வந்து பார்த்துக்கோங்க. சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆர்டர் இல்லையா, அந்த ஆர்டர் வைஸ் இருக்கக்கூடிய டைம் பீரியடு. ஏன்னா இந்த எலிமினேஷன் மெத்தடுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1851 ப்ரெசன்ட் டே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, கண்டெம்பரரி வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னா டென்னிசனை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் 1851 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1850 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் போயட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஈஸியாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேசும்போதே நமக்கு ஈஸியாகவே புரியும்.
கால்ரிட்ஜோ வேர்ட்ஸ்வர்த்தோ ஷெல்லியோ அப்படின்னு கொடுக்கும்போது ஐயோ ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லி நம்ம அங்கேயே எலிமினேட் பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சரை வந்து கேப்சர் பண்ணிடலாம். அதுதான் வந்து ஆர்டர். ஸோ ஒரு போயட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம் பீரியடை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் அதே மாதிரி அந்த போயமை வந்து அவர் வந்து எந்த நேமில் எழுதியிருக்காரு, சூடோநேமில் எழுதியிருக்காரா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பென்சர் வந்து பார்த்தீங்கன்னா த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்ற அவரோட போயமை இம்மெரிட்டோ அப்படின்ற பேரில் எழுதியிருப்பார், IMMERITO. நமக்கு வந்து எபித்தலாமியன் புரோத்தலாமியன் தானே கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கிடையாது, அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இம்மெரிட்டோ அப்படின்றது வந்து அவரோட சூடோனிம் பேரில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷனில் வந்துடும். ஸ்பென்சர் அப்படின்றவருக்கு வந்து இந்த மாதிரி பேர் இருக்குது, அது தெரிஞ்சிருக்குதா கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு செக் பண்ணாங்கன்னா த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அங்கே வந்துடும் ஈஸியாக. ஸோ தட் இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த போயட் அப்படின்ற டாபிக்குள்ளே உங்களுக்கு வரணும், இந்த இன்ஃபோலாம் தெரியணும், சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான வருஷம், போயட்டுன்னு சொல்லும் போதே போயட் லாரேட், அவங்க எந்த வருஷம் வந்திருக்காங்க, யார் ஃபர்ஸ்ட் போயட் லாரேட்டு, எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்படி கூட கேட்டுருவாங்க, எத்தனை வருஷம் வந்து இருந்திருக்காங்க, யார் யாரெல்லாம், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய போயட்ஸ் வரைக்குமே கூட நீங்க பார்த்தா போதுமானது, இதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன் போகாது. அதே மாதிரி ஒரு போயட் வந்து அவர் போயட்டா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வேற ஏதாவது ஒரு ஒர்க் எழுதிருக்கலாம். மேத்யூ வெர்னால்டு பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அவரது, டோவர் பீச், தி ஸ்காலர் ஜிப்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்லேயே அவரோட ஒர்க் வரும், த ஸ்டடி ஆஃப் போயட்ரி. போயட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான், அதுவுமே வந்து எந்த ஜான்ரால எப்படி எழுதியிருக்காங்க, எந்த அளவுக்கு அது ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி அவர் வேற ஏதாவது ட்ராமா எழுதியிருக்காரா, ரொம்ப லீஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். போயம்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க, ட்ராமாவோ ஃபிக்ஷனோ வந்து கம்மியாக எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போயட் சைடில் வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 டாபிக் இருக்குது. அதாவது அபவுட் த போயம் இருக்குது, மெசேஜ், சென்ட்ரல் ஐடியா, தீம், சிம்பிள்ஸு, இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வர வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்குமே நிறைய டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா அப்படின்னு பாருங்க. அது எல்லாமே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய இன்ஃபோஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னமுமே விவிடா பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.